பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. இன்றைக்கு நம்முடைய நாடினுடைய நிலைமையும், அதே நேரத்தில் நம்முடைய பிரதமர் உக்ரைனில் போய் என்ன செய்தார், என்ன நடந்தது, விவரமாலாம் இல்லை, ஜஸ்ட்டு லைட்டாக பேசி இப்போ நடக்கின்ற யுத்தங்களும் அதனுடைய விஷயங்களுமாக இன்றைக்கு நாம் பார்ப்போம். பிரியமானவர்களை, நம்முடைய நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு புதுசான ஒரு விஷயம் வந்திருக்கு. 2 மனைவிகள் 2 குழந்தைகள் என்றெல்லாம் எதிர்க்கட்சி தலைவரை அசிங்கப்படுத்த வேண்டும், இதுதான் அவர்களுடைய நோக்கம். அது பலிக்கலை, ஒன்றுமாகலை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய இந்தியன் சிட்டிசன்ஷிப்பு கேன்சல் பண்ணணும், ஏன்னா அவருக்கு பிரிட்டன் சிட்டிசன்ஷிப் இருக்குது. அதுவும் சுப்ரீம் கோர்ட்டு தள்ளியாச்சு. எதுவுமே நடக்காததுனால ஹிந்துஸ்தான் ஹெரால்டு என்ற எத்தனையோ வருஷமாக நடத்துகின்ற அந்த குடும்ப பத்திரிகை, நேரு காலத்திலேருந்து இருக்கின்ற பத்திரிகை அவங்களது, அதில் தில்லு முள்ளு இருக்குன்னு சொல்லிட்டு இடி கொண்டு வந்து அவரை மிரட்டினாங்க. அதுவும் ஒன்றும் இல்லை. இப்போ கடைசியாக என்ன நடந்திருக்கு, வருகின்ற அக்டோபர் 4ஆம் தேதி ராகுல் காந்தி யூபியில் ஹைகோர்ட்டில் அவர் ஆஜராகணும். ஏன்னா அவர் வீர் சாவர்கர் 4 இஸ்லாமியர்களை கொல்லும் பொழுது அவர் சந்தோஷப்பட்டார் என்று அவருடைய பயோகிராஃபி, அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறில் அவர் எழுதியிருக்கிறதாக இவர் சொல்லியிருக்கிறார். அது பொய். இது எங்களுடைய வீர் சாவர்கருக்கான களங்கமான விஷயம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கு. பாருங்கள், இது எப்போ நடத்தின பிரசங்கம், 14 நடத்தின பிரசங்கம் எலெக்ஷனில். இப்போ ஏதாவது ஒன்று சொல்லி இவங்களுக்கு ராகுல் காந்தியை பதவி நீக்கம் செய்யணும். அப்போ இந்த விஷயம் என்னாச்சு, வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. வீர் சாவர்கர் என்னத்த வீரன், 14 முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெள்ளக்காரனுடைய ஷூ நக்கினவன் தான் இவங்களுக்கு வீரன். புரியுதுங்களா? இதுதான் இப்பொழுது நம்முடைய நாட்டினுடைய நிலைமை. அது மட்டுமல்ல, இப்போ பிரதமர் 56 இன்ச்சு வீர சூர பராக்கிரமி, கடல் கீழே தண்ணிக்குள்ளே போய் அந்த பரமாத்மாவாகி நமஸ்காரம் பண்ண என்னென்னமோ வேஷம் போட்டு நாடகம் போட்டார். எந்த நாடகம் பலிக்கலை. இப்போ தான் 3000 கோடியுடைய ஃப்ளைட் இருக்குது, உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்கிறார். உக்ரைனில் இவர் போய் என்னத்துக்கு இழுப்பார்? என்டையர் பாலிட்டிக்ஸில் பிஹெச்டி எடுத்தவர் தானே. நான் ஒரு ஸ்டெப்பு மேலே சொல்கிறேன், ஸ்கூலு பார்க்காதவர் பிஹெச்டி எடுத்துருக்கிறார்ல. ஏன்னா இல்லாத ஸ்டேஷனில் டீ விற்கக்கூடிய வல்லவர் அவர். அதனால் இது அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. இல்லாததை உள்ளது போல அழைப்பேன்னு சொல்கிறது போல் அந்த கிறிஸ்துவ விசுவாசத்தில் உள்ளவர்கள் இல்லாத போல ரயில்வே ஸ்டேஷனில் டிவி விற்பார், டீ விற்காத இடங்கள்லாம் டீ விற்றுருப்பார். இப்படி ஆக மொத்தம் ஒரு டுபாக்கூர் திருட்டு ராஸ்கல்னு அர்த்தம். வாய் திறந்தாலே உண்மை என்பது அவருக்கு தெரியாது, உண்மையோட ஸ்பெல்லிங்கும் தெரியாது. இவர் தான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் மத்தியில் மீடியேட்டராக போயிருக்கிறார். அவ்வளோதான். நாளைக்கே பாருங்களேன், உக்ரைன் ரஷ்யா கைகோர்த்து கெட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே சகோதரர்களாக இருப்பாங்க, செலன்ஸ்கியும் புட்டினும். இவர் சொன்னார்ல, அப்புறம் மாற்று கருத்து இல்லையே. எவ்வளோ மன்னாதி மன்னன் அவர் சொல்லியிருக்கிறார். அது கேட்காம போனால் அப்புறம் என்ன ஆகும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும்? சரி, அப்படியே ரஷ்யாவுடைய விஷயத்தை நம்ம பார்த்தோம் என்றால், ரஷ்யாவுக்கு யுத்தம் முன்னே கொண்டு போக முடியாத ஒரு கட்டத்தில் ரஷ்யா வந்திருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? ஆயுத பற்றாக்குறை. இருக்கிற ஆயுதம் வைத்து யுத்தம் செய்யலான்னு பார்த்தா ஆட்கள் ஆர்மியில் கிடையாது. ஒவ்வொரு நாளும் 100கணக்கானவர்கள் ஓடி போகிறார்கள். ஒரு நாள் புட்டினும் ஓடி போவார். பாருங்கள், 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சாச்சு 7 நாளில் உக்ரைன். 48 மணி நேரத்தில் உக்ரைன் பிடிப்பேன் என்று சொல்லி February 24, 2022 ஆரம்பித்த யுத்தம் இப்பொழுது 3வது வருஷத்துக்குள் போகுது. அடுத்த 24 February வந்தாச்சுன்னா 25. ஏன்னா உக்ரைன் பிரசிடென்ட் ஒரு வார்த்தை சொன்னார், என்கிட்ட மோதாது, ஐ எம் ஏ ஜூ, நான் ஒரு யகூதன். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு டன் பவர் இருக்குது பிரியமானவர்களே.
அமெரிக்காவும் யூரோப்பும் நேட்டோ எல்லாம் உக்ரைனுடன் நிற்கும் பொழுது எல்லாரும் சொன்னாங்க அவ்வளோதான், ரஷ்யா மன்னன் தொட்டை கிழிச்சிருவான்னு. கிழிக்கலை. பெரிய பெரிய ஆட்களை ரஷ்யா கொண்டிருக்கு. ரஷ்யாவில் கடந்த ஒரு வருஷத்தில் 12 ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸை கொலை செஞ்சுருக்கிறார் புட்டின். என்னமோ தமிழ் ஊடகங்கள் தள்ளி தூக்கி வைக்கிறாங்க, ரஷ்யா தான் பயங்கர பவர் அப்படி இப்படின்னு. ஒரு புண்ணாக்கும் கிடையாது, எல்லாம் அவுட்டேட்டான வெப்பன்ஸ். 12 ரிப்போர்ட்டர்ஸ் போன ஒரு வருஷத்தில் மட்டும். ஏன்னு கேட்குறீங்களா? யார் புட்டினுக்கு எதிர்த்து எழுதுகிறாங்களோ அவங்க காணாமல் போயிடுறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க 6வது மாடி 10வது மாடி இருந்து கீழே விழுந்துடுறாங்க. இந்த 12 பேர் அப்படி தான் செத்துருக்கு. கேட்டால் போலீஸு தற்கொலை அப்படின்னு ரிப்போர்ட்டு, இல்லைன்னா கால் வழுதி கீழே விழுந்திருக்குன்னு ஒரு ரிப்போர்ட்டு. இதே மோதியோட சிஸ்டம் தான். பிஜேபியோ மோதியோ இந்துத்துவாவே ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து யாரோ பேச எழுதி செஞ்சாச்சுன்னா அவ்வளோதான், போட்டு தள்ளுறாங்க. அந்த கேஸ் கிடைக்காது. கௌரி லங்கேஷ், கல்புர்கி, பன்சாரே சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? அதே தான் ரஷ்யாவில் நடக்கிறது. இல்லைனா ரஷ்யாது இங்கே காப்பி காட்டுன்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா இங்கேருந்து ரஷ்யாவில் காப்பி காட்டு சொல்லலாம். அதே தான் அங்கேயும். அவர் ஒரு இல்லமினாட்டி தலைவன், அவர்கள் செய்வது போல செய்கிறாரெல்லாம் சொல்லி. ஆனால் ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவில் போய் தஞ்சம் கொண்ட ஒரு யூடியூபர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ரஷ்யாவில் சாவதுக்கு 2 வழி இருக்குது. அதாவது வயதாகி சாகலாம், வியாதியில் சாகலாம், அதல்ல. அல்லாமல் சாக வேண்டும் என்றால் ஒன்று நீ தற்கொலை பண்ணு சாவு, இல்லை எனக்கு தற்கொலை பண்ணுறதுக்கு பயம் ஆனாலும் எனக்கு சாக வேண்டும் அப்படின்னா ஒரே வழி, புட்டினை எதிர்த்து பேசு, கட்டுரை எழுது, அப்போ நீ அறியாமலே உனக்கு கொண்டுடுவாங்க. இதுதான் அவர் அங்கே போய் சொல்கிறார். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு புட்டின் ஏகாதிபதியாக இருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாதபடி இங்கே ஊடகங்கள் பேசிக்கொண்டிருக்கு. அப்படியே புட்டினை தலையில் தூக்கி வச்சுருக்காங்க. அது போகட்டும் பிரியமானவர்களை. இப்போது ரஷ்யா பொருளாதாரத்தில் படு வீழ்ச்சி விழுந்திருக்கு. வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பக்கம் பெருகிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான எம்என்சிகள் ரஷ்யாவை விட்டு போயிருக்கு. ரஷ்யாவில் உள்ளவங்களுக்கு என்ன இல்லை, வேலை இல்லை. ஒரு பக்கம் இந்த யுத்தத்தினால சாப்பாட்டு பற்றாக்குறை ரஷ்யாவில் நடந்துகிட்ருக்கு. ஒரு இடங்களில் நல்லா இருக்குது, ஆனால் சில இடங்களில் ஜனங்க சாப்பாடு இல்லாமல் அங்கங்கே ஓடுறாங்க. அதே நேரத்தில் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், ஆர்மியில் இருக்கின்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ரஷ்யன் ஆர்மியில் இருக்கிறவங்க ரிசைன் பண்ணி போகிறாங்க. ரஷ்யாவை எதிர்த்த பெரிய ஒரு தலை தான் புட்டினே கொண்டு வந்து வளர்க்க செய்த அந்த பிரைவேட் ஆர்மி தலைவர். அவரை செச்சன்யாவில் கொலை செய்தார். இப்படி தன்னை எதிர்த்து நிற்கிறவங்கள கொன்று பெண்ணாச்சு. கடைசியில் இவருக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கு. ஈரான் கிட்ட இருந்து, நார்த் கொரியா கிட்ட இருந்து இவர் என்ன பண்ணுறார், வெப்பன்ஸு வாங்குறார். அதுதான் தெரியுமே, ஈரான் வெப்பன் எல்லாம் 50 வருஷம் பழசு. யூஎன் சேங்ஷன் கொண்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல. இந்த ஆயுதத்தை வச்சு தான் ரஷ்யா லேட்டஸ்ட் டெக்னாலஜி கையில் இருக்கின்ற உக்ரைனோட மோதுறாங்க. கடந்த 2.25 வருஷம் யுத்தம் செய்து ரஷ்யா உக்ரைன்லேருந்து பிடித்தது 1200 ஸ்கொயர் கிலோமீட்டர். 7 நாளில் உக்ரைன் பிடிச்சிருக்கிறது 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர். இப்போ செலன்ஸ்கி சொல்லியிருக்கு, அந்த பிடித்த இடங்களெல்லாம் விட்டு கொடுத்தால் நாங்கள் இதையும் விட்டு கொடுப்போம். இத்தனை நாளும் யுத்தம் செலன்ஸ்கி பிரசிடண்டாக இருக்கின்ற உக்ரைன் மண்ணில் நடந்தது. ஆனால் இப்பொழுதோ யுத்தம் ரஷ்யன் மண்ணில் நடக்குகிறது. அந்த செலன்ஸ்கி உக்ரைனுடைய ஆர்மிக்கு எதிர்த்து யுத்தம் செய்து ரஷ்யாவிலேருந்து விரட்ட பார்க்குறாங்க. அது இப்போ நடக்குது விஷயம். 12 லட்சம் பேர்கள் வாழ்கின்ற அந்த ஏரியா, மொத்தம் 4 சிட்டிஸ் இருக்காங்க அங்கே. அவங்களெல்லாம் அதில் 2 லட்சம் பேரை வெளியேற்றினாங்க ரஷ்யா. பின்வாங்கிக்கிட்டே வராங்க. 100கணக்கான ட்ரோன்ஸ் போயிருக்கு மாஸ்கோவை நோக்கி உக்ரைன். அதில் கிட்டத்தட்ட 47 ட்ரோன்ஸை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியிருக்கு. சிலதெல்லாம் ரஷ்யாவினுடைய சிட்டிங்களில் போய் விழுந்திருக்கு. அதில் முக்கியமாக ரஷ்யாவினுடைய ஒரு பெரிய ரிஃபைனரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக அது எரிஞ்சு கொண்டு இருக்கு. அதை நிப்பாட்ட முடியல.
இந்த ஆட்கள் நம்ம நாட்டில் செய்கிறது போல் ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சினுடைய பிஷப்புங்கெல்லாம் போய் ப்ரேயர் பண்ணுறாங்க அது நிப்பாட்டுறதுக்கு. அது எங்கே நிற்கும்? அதே நேரத்தில் அங்கே இருந்து 12 மைல் தள்ளி ஒரு பெரிய ஆயில் கோடவுன் இருக்குது, அதையும் தாக்கியிருக்கு. அது எப்படி தாக்கியிருக்குன்னா, உக்ரைன் போய் தாக்கலை, உக்ரைனுடைய அந்த ட்ரான்ஸ், உக்ரைன் அனுப்புகின்ற ட்ரான்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு ரஷ்யன் ஃப்ளைட்டுங்க போய் ஏர் அட்டாக் பண்ணும்பொழுது அது எரிஞ்சு விழுந்தது. அப்படி அது எரியுது. இது ரெண்டையும் ரஷ்யாவில் இப்போ நிப்பாட்ட முடியல. ஒரு பக்கம் ஜனங்கள் எதிர்த்து திரண்டுக்கிட்டு வராங்க இந்த யுத்தத்தை பற்றி. தேவையில்லாத யுத்தம் இது. உக்ரைன் ரஷ்யாவை அட்டாக்கம் பண்ண போல் ஒன்றும் போகல. நான் நேட்டோவில் சேர போகிறேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணார், அவ்வளோதான். அதற்கு ரஷ்யா அட்டாக் பண்ண அந்த நாடை தம்சம் பண்ணுகிறது. அப்படி இப்போ இஸ்ரேலுக்கு வாங்க. இஸ்ரேல் சொந்த ஜனங்களை பாதுகாத்து தன்னுடைய நாடை பாதுகாத்து சத்துருக்களின் பாதுகாக்கிறது இஸ்ரேல் யுத்தம் செய்யுது. அதுவும் எப்போ தங்களுடைய 1200 குடிமக்களை இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் கொன்று 200 சில்லற பேரை பிணக்கைதில் பிடித்து கொண்டு போன பிறகுதான் யுத்தம் செய்கிறாங்க. உக்ரைன் என்ன செஞ்சாங்க? ரஷ்யாவை எதை செஞ்சாங்களா? ஒன்றுமே செய்யலையே. புட்டின் சொன்னார் நீ சேரக்கூடாதுன்னு, அவன் அப்ளை பண்ணி சேர்ந்துட்டான். அப்போது ஒரு நாட்டினுடைய பிரசிடெண்ட்டை இன்னொரு நாட்டு பிரசிடெண்ட் அதட்ட முடியுமா என்ன? செலன்ஸ்கி என்ன புட்டினுடைய வேலைக்காரனா? அது உலக மக்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இஸ்ரேல் செஞ்ச பிரச்சனை. இதுதாங்க உலகம். இப்போ இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க? ஹிஸ்புல்லா அந்த ஒரு தீவிரவாத கூட்டம் அப்படி என்ன பண்ணுறாங்க? பஸ்மம் பண்ணுறாங்க இப்போ. அதாவது கிழக்கு லெபனான்லேயும் தெற்கு லெபனான்லேயும் நெருப்பு மழை கொட்டுறாங்க இஸ்ரேல். இனிமே உங்களுக்கு மன்னிப்பு இல்லைன்னு சொல்லியாச்சு. எப்படி ஹமாஸை இல்லாமல் பண்ணுறதுக்கு அவங்க துடித்தாங்களோ, அக்டோபர் 7, 2023 அந்த டெரரிசம் தீவிரவாத செயலுக்கு காரணம் இருந்தால் 4 பேரில் 3 பேரையும் போட்டு தள்ளிட்டாங்க இல்லையா? அதில் ஒருத்தர் தான் மிச்சம் இருக்குது, யாஹியா சின்வர். அவரையும் நாங்கள் தள்ளுவோம், அப்புறம் தான் மற்ற பேச்சுன்னு சொல்லியாச்சு. கைரோவில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு நெத்தன்யாஹு என்ன சொல்கிறார்? முதல்ல யுத்தத்தை நிப்பாட்டிட்டு அப்புறம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம். ஃபஸ்ட்டு இந்த ஹமாஸ் இல்லாமல் பண்ணட்டோம். நேற்று தினம் சொல்ல முடியாது, கடந்த 3 நாட்களாக செய்த விஷயத்தில் 50 டனல்ஸை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? பம்பாட் பண்ணி டெமாலிஷ் பண்ணியாச்சு. இன்னொரு முறை அது கட்டாதபடிக்கு பண்ணியாச்சு. அவங்க சர்க்கிள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவர் டனல் விட்டு டனல் டு டனல் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறார். சின்வர் உயிருக்கு போராடி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் சிக்குவார். மொசாதனுடைய கையிலோ ஷிம்பத்து கையிலோ சிக்காமல் இருக்க மாட்டார். மறுபடியும் கான் யூனிஸில் யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே ட்ரோன்ஸும் ஏர் அட்டாக்கு எல்லாம் போல் ட்ரோன்ஸும் டேங்கும் தரப்படையும் போய் அடிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் நிற்கிற பில்டிங்கில் இருக்கிற மிச்சம் பில்டிங்கெல்லாம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? டெமாலிஷ் பண்ணுறாங்க. உலகமும் கத்துறாங்க. ஆனால் எந்த அரபு நாடும் பேசவில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இது இந்த ஹமாஸ் என்பது நமக்கும் கிடைத்துதான். ஹிஸ்புல்லா இனிமேல் ஹமாஸை நாங்கள் இல்லாமல் பண்ணது போல் ஹிஸ்புல்லாவையும் நாங்கள் இல்லாமல் பண்ணுவோம். ஏன்னா எங்களால் நிம்மதியாக விடுறது இல்லையா? அவங்க எதற்காக இந்த ஹமாஸ் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுது? எதற்காக ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணுது? எதற்காக ஈரான் அட்டாக் பண்ணுது? இஸ்ரேல் ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கா? இல்லை ஈரானுடைய ஏதாவது இவங்க இடத்த இவங்க அபகரிச்சிருக்காங்களா? இஸ்ரேலு ஒன்றுமே செய்யலையே. எதற்காக இந்த செயல்? அதாவது அவருடைய குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது காஃபியர்கள், யஹூதிங்க காஃபியருங்க. அப்போ யஹூதி என்ற அந்த ஜனங்கள், அந்த நாடு நம்முடைய மத்தியில் இருக்குது. அது இல்லாமல் பண்ணணும். முடியவே முடியாது. பாருங்கள், அது முடியவே முடியாது. என்னாச்சு? ஈரான் பேசியாச்சு இல்லை 3 வாரம் முன்னாடி. இஸ்மாயில் ஹனியாவை கொன்ன உடனே நாங்கள் இஸ்ரேல் இல்லாமல் பண்ணுவோம். உடனே இங்கே ஆளுங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரு உமாபதி, அவர் ஒரு மணின்றெல்லாம் இருக்கிறாங்க ரிப்போர்ட்டருங்க. அப்படியே ஆஜ் பூச் ஒரு பூச்சும் நடக்கலை. நான் அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டு வரேன், இந்த யுத்தம் நடக்காது. ஏன்னா ஈரான்கிட்ட இருக்கிறதெல்லாம் 80s 70s இருக்கின்ற ஃப்ளைட்டும் பாம்பும் டெக்னாலஜியும் தான். இஸ்ரேல் கிட்ட இருக்கிறது எவ்ரி வீக் புது டெக்னாலஜி சேஞ்ச் ஆகுது, சுயமாக கண்டுபிடிக்கிறாங்க.
ஈரானுக்கு ரஷ்யா ஏதாவது கொடுத்தா உண்டு. இதை வச்சு என்ன செய்ய முடியும் இஸ்ரேலில்? ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். ஈரானிடத்தில் ஜனத்தொகை இருக்குது, ஆர்மிங்க ஜவானுங்க நிறைய இருக்குது. இஸ்ரேலிடத்தில் ஜனத்தொகை இல்லை. டோட்டல் இஸ்ரேல் ஆர்மியோட கணக்கு எடுத்து பார்த்தா 2 லட்சத்து சில்லறை தான் இருக்குது. ஆனால் ஈரானுக்கு அப்படி இல்லை. ஐஆர்ஜி இரானியன் ரெவல்யூஷனரி கார்டில் பார்த்திங்கன்னா 2 லட்சம் 3 லட்சமும் அது மட்டும் இருக்குது. ப்ளஸ் ஈரான் ஆர்மி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அது வேறு இருக்குது. இஸ்ரேலுக்கு எல்லாம் சேர்த்து 2 லட்சத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இஸ்ரேலுடைய ஆர்மி பவர் என்பது, அந்த டெக்னாலஜி என்பது ஈரான் கிட்டத்திலலாம் வர முடியாது. அதாவது இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற ஏர்ஃபோர்ஸ் இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸ் தான் நம்பர் 1. பாருங்கள், ஹூத்தியினுடைய ஹொதாத் என்ற அந்த ஹார்பரை எங்கே 1800 கிலோமீட்டர் போய் தாக்கி வந்திருக்காங்க அவங்க. அதுக்கிடையில் ரீஃபுவீலிங் ஃப்ளைட்டு போய் அவங்க ரீஃபுவீலிங் பண்ணுறாங்க. ரன்னிங் போய்கிட்டு இருக்கும்பொழுதே எந்த ரடாரில் அவங்கள பார்க்க முடியும், தடுக்க முடிஞ்சு, ஹூத்தி அதை பண்ண முடிஞ்சுதா? அந்த ஹொதேதாவில் கிடச்ச உடனே ஹூத்திங்க க்ளோஸ், அவ்வளோதான். அடுத்தது விரல் அசைச்சாச்சுன்னா யமனே இருக்காதுன்ட்டாங்க. இது ஈரானுக்கு ஒரு வார்னிங். இப்போ ஈரான் யோசிக்கிறாங்க. புதுசாக அதிபராக இருக்கின்ற மசூத் பெஹஸ்கியா என்றவர் அதிபர் இடத்துல சொல்கிறார், அதாவது கமெண்ட் சொல்கிறார், யுத்தத்துக்கு போக வேண்டாம். நம்மக்கிட்ட இல்லை, ஆளுங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, டெக்னாலஜி இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? நீ மனசுக்குள்ளே நினைக்கிறது இவங்க ஆகாயத்தில் அப்போயே பார்த்து தள்ளுறாங்க இஸ்ரேலு. அந்த மாதிரி இது அவங்களது இருக்குது. இப்போ இவ்வளோவும் பண்ணுறாங்களே, ஒரு ட்ரோன் போட வேண்டி தானே இஸ்ரேலுக்குள்ளே, இல்லை ஒரு மிசைல் அனுப்ப வேண்டி தானே. எங்கிட்ட அது இருக்குது, இது இருக்குது, ஹைப்பர்சோனிக் இருக்குது, சோனிக்கு இருக்குது, 7 நிமிஷத்துக்குள்ள இஸ்ரேல் இல்லாமல் பண்ணுவோம், என்னென்னமோ விரோதம் பேசுகிறாங்களே, பண்ண வேண்டி தானே. ஏன் பண்ணலை? பண்ண மாட்டாங்க, சும்மா பேச்சு தான். அதான் நான் சொல்லுவேன், 2 நாய்கள் சண்டை போட்டா தோத்தனா என்ன செய்யும்? தன்னுடைய வாழை பின்னாடி இருக்கிற 2 காலுக்கு அடியில் சுருட்டிட்டு ஓய்னு போவோம். அந்த மாதிரி தான் இது. ஒருத்தரும் வாய் திறக்காமல் இருக்காங்க. இஸ்ரேலுடன் 6 அரபு நாடு, ஸ்ட்ராங் அரபு நாடு இருக்குது. சவுதி அரேபியா, ஜோர்டான், ஈஜிப்டு, பஹ்ரைன், UAE, இவங்கெல்லாம் இஸ்ரேலோடு இருக்காங்க. குவைத் இருக்குது. இப்போ குவைத் ஒரு அறிக்கை விட்டுருக்கு, ஒருவேளை யுத்தம் ஆரம்பித்தாலும் நாங்கள் எங்களுடைய எல்லை பகுதியை பாதுகாப்போம், எங்களுடைய ஜனங்களுக்கு 2 வருஷத்துக்கு வேண்டிய மெடிசனும் உணவு வகைகளும் நாங்கள் சேகரித்து வைத்திருக்கோம். அப்போ அவங்க ரெடியாக இருக்கிறாங்க, யுத்தம் வந்தாலும் அப்போ வரோம் என்ற ஒரு சிந்தனையும், வந்தாலும் தங்களுடைய குடிமக்களை பாதுகாக்கிறதுக்கு குவைத் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வார்த்தை இஸ்ரேலுக்கு எதிராக குவைத்து பேசலை. UAE பேசுகிறாங்களா? பேசலை. இப்போ கத்தர்னுடைய தலைவர் ஈரானுக்கு போயிருக்கிறார். ஏன்னா இவங்க சீஸ்ஃபயருக்கு அந்த டிஸ்கஷனுக்கு நெத்தன்யாஹு போகல, டீம் போயிருக்கு, அவங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே சீஸ்ஃபயர் நடக்கும்போது தான் டெல் அவீவில் ஹமாஸ் ஒரு போராளி செல்ஃப் வெடிகுண்டாயிட்டான். அப்போ இவங்களுடைய பேச்சுவார்த்தை, அவங்களுக்கு சமாதான பேச்சுவார்த்தைலாம் வேண்டாம், அவங்களுக்கு வேண்டியது இஸ்ரேல் நம்ம பண்ணணும். அது குரானில் எழுதியிருக்கு. இந்த குரான் ஒன்று பாருங்கள், ஒரு சைட்டானிக் புஸ்தகம். அது இந்த உலகத்தில் இருந்து இல்லாமல் பண்ணால் தான் ஒரு சமாதானம் கிடைக்கும். அப்புறம் இஸ்ரேல் விஷயத்தை பார்த்தால் என்ன இருக்குது? இஸ்ரேலை போல ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவில் இஸ்ரேல் கிட்ட நெருங்க முடியாது. டெமோக்ரஸியில், ஜனநாயகத்தில் நம்ம இடஒதுக்கீடுன்னு சொல்கிறோம், அதை கடைப்பிடிக்கிறாங்களா? ராகுல் காந்தி சொன்னார், 20 பிராமணன் தான் 140 கோடி ஜனங்களுடைய பொருளாதாரத்தை நியந்திருக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. 20 பிராமணர்கள், அதில் ஹெட்டு தான் நிர்மலா சீதாராமன் என்ற ஒரு பிராமண பெண்மணி. எல்லா இடத்துலையும் SC ST கோட்டா இருக்குது. இந்த இதில் இருக்கா? இல்லை. ஜுடிஷியரியில் இருக்கா? இல்லை. IPS IASல இருக்கா? இல்லை. அதிலெல்லாம் கோட்டா கிடையாது. அதெல்லாம் 99% அவங்க தான், 1% தான் மற்றவங்க இருக்காங்க. ஏன்னா ஆளுமை என்பது பார்ப்பனங்கையில் தான் இந்தியாவில் இருக்குது. டெமோக்ரஸின்னு பேர் தான், ஆனால் இல்லை. இங்கே சிறுபான்மையாளர்களுக்கான எல்லா விஷயமும் இருக்குது, அவங்களுக்கு இட ஒதுக்கீடுக்கெலாம் சொல்கிறாங்க. கிடைக்குதா? அது இல்லை. எல்லாம் கவர்மெண்ட் விஷயங்கள் எடுத்து பார்த்தால், ஆளுகை செய்யக்கூடிய விஷயங்கள் எடுத்து பார்த்தால் எல்லாம் பார்ப்பனம் தான் கையில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் அப்படி இல்லை.
ஒரு சட்டத்தை வகுத்தால் அந்த சட்டத்தை கடைபிடிக்கிறவர்கள். இஸ்ரேல் சட்டம் இருக்குது, 25% யாருக்கு? சிறுபான்மையாளர்களுக்கு கொடுக்க வேண்டும். யார் இஸ்ரேல் சிறுபான்மையாளர்? அரப்ஸ், பாலஸ்தீனியன், அரப்ஸ், முஸ்லீம்ஸ், இவங்க தான் அங்கே சிறுபான்மையாளர்கள். 25% இருக்குது. எல்லா ஃபீல்டிலும் இருக்குது 20%. இல்லைன்னா பனிஷ்மெண்ட்டு. இவ்வளோ பேசுகிறாங்களே, நெத்தன்யாஹூட இந்த மினிஸ்ட்ரியில் 4 பாலஸ்தீனியன் அரபு எம்பிங்க இருக்காங்க இந்த நெத்தன்யாஹூட செனட்டில். அது ஏன் இந்த ஜனங்க பேசுறதில்ல? IDF, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ன்ற அந்த இஸ்ரேலினுடைய ஆர்மியில் எத்தனையோ கர்னல், கேப்டன், ஆஃபீஸர்ஸுங்க பாலஸ்தீன் அரபுங்க இருக்காங்க. டாக்டர், சயின்டிஸ்ட்டு, இஸ்ரேல் மருத்துவமனைகளும் அவங்க இருக்கிறாங்க. சம உரிமை கொடுக்குறாங்க அவங்களுக்கு. யூனிவர்சிட்டியில் 25% அவங்களுக்கு இருக்குது. அவங்க தான் படிக்கிறாங்க. ஈவன் டெக்னியான் சொல்லுகின்ற இஸ்ரேலினுடைய நம்முடைய இந்தியாவுடைய IITன்ற மாதிரி நாங்கள் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டு, அதில் 20% படிக்கிறது யார்? பாலஸ்தீனியன் அரப்ஸ் தான். அது எதுவுமே அவங்க இது கேன்சல் பண்ண சட்டம் போயிட்டே இருக்குது. இஸ்ரேல் போலீஸில் 25% இருக்குது. ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? நீங்கள் இஸ்ரேலில் போய் ஒரு ஃபேக்ட்ரி, டீ கடை ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 4 பேர் இங்கே வேலைக்கு வைக்கிறீங்கன்னா அதில் ஒரு ஆள், அதான் 25%, ஒரு ஆள் யார் இருக்கணும்? பாலஸ்தீன் அரபு இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு லைசன்ஸே கிடைக்காது. அந்த மாதிரி ஜனநாயக நாடு அது. வெளியில் என்ன சொல்கிறாங்க? இஸ்ரேலுக்கு தீவிரவாதிகள், அரப்ஸை கொள்கிறாங்க, பாலஸ்தீனை கொள்கிறாங்க. பின்ன என்ன இவ்வளோ செஞ்சேன் அடிச்சேன்னு சும்மா இருக்கணுமா? நான் இஸ்ரோ ஜனங்கள் இன்றைக்கும் யகூதர்கள் பழைய ஏற்படும்படி இருக்கிறார்கள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன். அவங்க அந்த நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்காங்க. கிறிஸ்துவர்களை போல வலது கண்ணங்க அடித்து அடுத்து காட்டுறவங்க எல்லாம் அவங்க. புரியுதுங்களா? தங்களுடைய நாடை, தங்களுடைய குடிமக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொண்டு வராதபடிக்கு தங்களுடைய குடிமக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு. இங்கிட்டு பிஜேபி போல அல்ல, பிராமணனுக்காக இருக்கின்ற அரசு அல்ல. அங்கே பொதுவான அரசு, எல்லாருக்கும் சம உரிமை. ஒரு ஸ்பீட் லிமிட், அங்கத்து மினிஸ்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஸ்பீட் லிமிட் தாண்டினாலும் டிக்கெட் இருக்குது. ஈவன் நெத்தனையோட காரை ஸ்பீட் லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா டிக்கெட் போடுறாங்க. இங்கே அப்படியா? ஒரு லோக்கல் ஒரு வட்டச்செயலாளரே ராஜா போல் வாழ்கிறான். அவன் மேலே கேஸ் போட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, போலீஸ்காரன் சல்யூட் பண்ணணும். இதுதான் இந்த ஜனநாயக நாடு. ஏன்னு வச்சு கூட எட்ட முடியாது. அங்கத்தி ஜனநாயகத்தையும் நம்முடைய ஜனநாயகத்தையும் வச்சு பார்த்தாச்சென்றால் எந்த விஷயத்தில் அவங்க கீழே இருக்கிறாங்க? உழைப்பாளிகள், தங்களோட நாட்டுக்காக ஜனங்களுக்காக உழைக்கின்ற ஒரு கவர்மெண்ட்டு. இஸ்ரேலில் ஏலாத்தினோட ஒரு இடம் இருக்குது, சவுத்து பக்கத்தில் இருக்கின்ற இடம் ஏலாத். அந்த ஏலாத்தில் போயாச்சுன்னா 3 நாடை நீங்கள் பார்க்கலாம். அந்த பார்டரில் சவுதி பார்டர், அதே நேரத்தில் ஜோர்டான் பார்டர், சிரியா பார்டர் எல்லாம் அங்கே ஏலாத்திலேருந்து நம்ம பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏலாத் என்ற இஸ்ரேலினுடைய இடம் பார்த்திங்கன்னா பச்சை பச்சைன்னு இருக்கும். அதே பாலைவனம் தான். இதே பாலைவனம் தான் சிரியாவுக்கு இருக்குது, ஜோர்டானுக்கு இருக்குது, சவுதிக்கும் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு ஒரு புல்லு கூட இருக்காது. காரணம் என்ன? இவங்களுடைய டெக்னாலஜி, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கடைசியாக நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால், மர்வன் புர்காட்டி என்ற ஒரு பலஸ்தீனியன் அரபு, அவன் ஒரு தீவிரவாதி, பல பம்பார்ட்மெண்ட் செஞ்சவன் இஸ்ரேலுக்குள்ள. அவனை கைது பண்ணி 140 வருஷம் அவனுக்கு சிறை சிகிச்சை கொடுத்து உள்ளே இருக்கிறான். அவனை விடுவிக்கணும், அவனை வேணும் என்று சொல்லி தான் இப்போது ஹமாஸ் பேரம் பேசுகிறாங்க. மர்வான் புர்காட்டியை விட்டு தந்தால் பிணைக்கதிகளை நாங்கள் விட்டு தரோம். பிணைக்கதி இப்போ யாரும் கிடையாது. நேற்று தினத்தில் 6 பாடி கிடச்சாச்சு. இப்போ இவங்க கொண்டுக்கிட்டே வராங்க. இஸ்ரேலுக்கு புரிஞ்சாச்சு, பரவாயில்ல, அவங்க 200 சில்லற பேரை ரத்த சாட்சின்றது போல் இஸ்ரேல் டிக்ளேர் பண்ணலை. அந்த ஒரு ஃபீலிங்குள்ளே வந்தாச்சு. இவங்க வந்து உயிரோட தரமாட்டாங்கன்னு புரிஞ்சாச்சு. ஆனால் இவனே நாங்கள் விட்டு கொடுக்கறது இல்லை. பயங்கரமாக சொல்கிறார் நெத்தன்யாஹூ. மர்வான் புர்காட்டியை நாங்கள் விட்டு கொடுக்கறது இல்லை. அது கொடுக்காமல் உள்ள பேச்சுவார்த்தைக்கு வந்தவாங்க. நீங்கள் நல்லா யோசிக்கணும். ஒரு இஸ்ரேலுடைய ஜவான் டெட் பாடிக்காக 100 பேருக்கு எல்லாம் பேரம் பேசுகிறவங்க இவங்க ஹமாஸ். இப்போ ஹமாஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அதிகமாக யாரும் வேண்டாம், ஒரு ஆள் விட்டு கொடுத்தா போதும். யாரை?
இந்த மர்வன் புர்காட்டி விட்டு கொடுத்தா போதும், நாங்கள் பிணைக்கத்தில் விட்டு தரோம். இப்போ உல்ட்டா ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு ஆளுக்கு இவங்க அதிகமான பேர், அதையும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க அவங்க. இப்போ ஹமாஸினுடைய 50 டனல் போய் மிச்சம் இருக்கிற டனலில் தண்ணி ஏற்றுறாங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு யாஹ்யா சின்வர் பிடிபடுவார் என்ற ஒரு பொருளை தான் வந்து கொண்டிருக்கு. இதே நேரத்தில் ஈரான்லேருந்து ஒரு ஸ்பார்க் உண்டானால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு அமெரிக்காவும் நேட்டோவும் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவினுடைய பெரிய நேவி கப்பலான ஹெப்ரான் லிங்கன் ஒரு பக்கம், நேட்டோவினுடைய வார்ஷிப் ஒரு பக்கம், பிரிட்டனுடைய வார்ஷிப் அப்படியே கல்ஃப் பகுதியை சுற்றி வளைச்சாச்சு. பிரியமானவர்களே, ஈரான் அசைக்க முடியாமல் இருக்குது, இப்படி அப்படியும் திரும்ப முடியாமல் இருக்குது. இவங்க நினச்சது போல் இல்லை, கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள லேட்டஸ்ட் ஆர்ம்ஸ் வந்து கொண்டிருக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்காவிலேருந்து. என்ன செய்ய முடியும்? 50 வருஷம் அவுடேட்டட் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பிடிப்புன்னு அங்கங்கே லட்சுமி பட்டாசு வெடிக்கிறது போல் வெடிப்பாங்க இவங்க. சுண்டைக்காய் கொடுத்து வெண்டைக்காய் வாங்குவாங்க. இதுதான் இவங்க செய்கிற வேலை. ஆனால் இப்போ ஹிஸ்புல்லாக்கு எதிர்த்த யுத்தம் பயங்கரமாக நடந்திருக்கு. அதை நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயம், கமலா ஹாரிஸ் வரப்போகின்ற எலெக்ஷனில் பிரசிடென்ட்காக கேண்டிடேட்டாக இருக்கின்ற கமலா ஹாரிஸ், டெமோக்ராட் பார்ட்டியினுடைய பிரசிடென்ட் கேண்டிடேட், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய யுகம் வரவே வராது, நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் யார் வந்தாலும், ரிப்பப்ளிக்கன் வந்தாலும் சரி, டெமோக்ராட் வந்தாலும் சரி, அமெரிக்கா என்பது இஸ்ரேலுக்கு தான் நாங்கள் கூட்டு நிற்போம் என்று இப்போ பயங்கரமாக சொல்லியாச்சு. இப்போ உலகம் அதையும் பார்த்து கொண்டிருக்கிறது. நவம்பர் கடைசியில் எலெக்ஷன் அமெரிக்காவில். யார் வந்தாலும் இஸ்ரேலுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் தெரியுங்களா? அமெரிக்கன் செனட்லேயே 30% யூதர்கள் தான் இருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரஷ்யா ஒன்றும் பண்ண முடியாது இஸ்ரேலை, எர்டோகன் ஒன்றும் பண்ண முடியாது இஸ்ரேலை. ஆனால் நாட்கள் வரும். பிரியமானவர்களை, உலகமெங்கும் இந்த இஸ்லாமினால் பிரச்சனைகள் உண்டாகும், வேறு ஒன்றுமல்ல. நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்காது. இந்த இஸ்லாமை வைத்து கொண்டு அங்கு பார்த்தீங்களா பலஸ்தீனை கொல்லுகிறார்கள், இதுதான் பேசுவார்களே தவிர அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றது பேச்சு கிடையாது. இதை வைத்து பிரச்சனைகள் உண்டாகும். இந்த பிரச்சனை உலகமெங்கும் வரும். அதற்கு ஒரு சமாதானக்காரனர் ஒருத்தன் வருவான், அவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். அது நம்ம நல்லா எச்சரிக்கையோடு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எச்சரிப்போடு பார்க்கணும். இந்த யுத்தங்கள் பாருங்கள், ஒன்றுமே நிற்காது. இது இந்த காட்டு தீ போல் இங்கே இருந்தாங்க அங்கே இருந்தாங்க இருந்து போயிட்டே இருக்கும், படர்ந்து போவோம். இது பாருங்கள், உக்ரைன் ரஷ்யா, உடனே நம்முடைய பாஸ்டருங்க 3ஆம் மகா யுத்தம் 3rd வேர்ல்டு வார் வந்தாச்சுன்னு சொல்லியாச்சு. எங்கே வந்துருச்சா? வராதுங்க. நம்ம மறுபடியும் சொல்கிறோம், வராது. அதே போல் இஸ்மாயில் ஹானியாவை தாக்கின உடனே அவ்வளோதான் இஸ்ரேல் சாம்பல்னு சொல்லியாச்சு. நான் சொன்னால் நடக்காது. வசனத்தை பாருங்கள் பிரியமானவர்களே, வசனத்தை பாருங்கள், நடக்காது. அதோட பெரிய விஷயம், இந்த 3வது யகூத தேவாலயம் கட்ட வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கிறார்கள். அதற்கு இந்த சுக்கோத்து செப்டம்பர் 20க்கு சுக்கோத்து பண்டிகைக்கு முன்னாடி கண்ணு நினச்சாங்க. இப்போ செப்டம்பர் இன்னும் 1 மாதம் கூட இல்லை, இன்னும் அதனுடைய அஸ்திவார வேலை ஆரம்பிக்கலை. ஏன்னா யுத்தம் நிற்கலை. அப்போ இந்த வருஷம் கட்டுவாங்களா தெரியல, அடுத்த வருஷத்துக்கு தான் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்குள்ளே இப்போ இருக்கின்ற சகப்பு கலர் பசுக்களை கொண்டு வந்திருக்காங்க இங்கே இருந்து, டெக்ஸாஸில் இருந்து. அதுக்கெல்லாம் வயசாகிடும், 3 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்போ மறுபடியும் இந்த நாட்கள் அகன்று நீண்டு போதா, அதை நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் ஹமாஸில் நடக்கின்ற யுத்தங்கள், நேற்றைய தினத்தில் பார்த்தா 47 தீவிரவாதிகள் கொண்டு இருக்காங்கன்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. அது பொதுமக்கள் என்று ஹமாஸ் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் 47 உயிர் போயாச்சு. இதுவரைக்கும் 17,000 சில்லற தீவிரவாதிகளை கொலை செஞ்சுருக்கு. மொத்தம் காசால மட்டம் 44,000 சில்லற ஜனங்கள் செத்துருக்காங்க. இன்னும் யுத்தம் நிற்கலை. அகல பாதாளத்துக்குள் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் போய்கொண்டிருக்கு. அவங்களுக்கு ஆயுத பற்றாக்குறை, ஆட்கள் பற்றாக்குறை. உக்ரைன் மேலோங்கி கொண்டு வருகிறது. ஈரானுடைய பும்பும் பேசுகிறதெல்லாம் பேசோடு இப்போ பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எர்டோகன் வாயை மூடியாச்சு. பிரியமானவர்களே,
யுத்த செய்திகளும் யுத்த துவனியில் நீங்கள் கேட்பீர்கள். கொள்ளை நோய்கள், எம்பாக்ஸ் என்ற கொள்ளை நோய் வந்து கொண்டிருக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து. ஸ்மால் பாக்ஸ் போல் உடம்பெல்லாம் ஒரு விதமான வெள்ளை கலர் கட்டி போல் வந்து ஆளுங்க சாகிறாங்க. அது எந்த மாத்திரம் அது எப்படி பரவி வருது நம்ம அதையும் பார்க்க வேணும். ஏன்னா கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் அடிக்கடி இப்போ வந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் வேதத்தில் இயேசு கிறிஸ்துவன் சொன்னது நிறைவேறுகின்ற காலம். பிரியமானவர்களே, என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற பிரியமானவர்களே, காலம் சமீபம். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் சொல்கிறது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமியில் வந்து அந்த மகோன்னத தேவன் மனிதர்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து பலியானார். பாப சாபத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் நம் மத்தியில் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவரை நீங்கள் நம்பி ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கும் அந்த பரலோக வாழ்க்கை உண்டு. இல்லைனா இல்லை. சிந்தியுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. வருகைக்காக காத்திருப்போம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.